ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசைகளெல்லாம் இருக்கும், கனவுகள் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுடைய ஆசைகளெல்லாம் கனவெல்லாம் வந்து நிறைவேறிட்டு இருக்கும். அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, முயற்சி செய்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. ஒரு பையன் பார்த்திங்கனாக்கா அவன் ஆசைப்படுறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்து ரசிக்கிறது தான் இவனோட வேலையே. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மலை மேலே உச்சி மேலே அவங்க ஊரில் இருக்கிற அந்த மலை மேலே ஏறி அந்த சூரியன் மறையிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆசை. அப்போது அந்த மலை மேலே ஏறிட்டு போகும்போது அங்கே ஒரு நபர் வந்து ஏறிட்டு இருக்காரு. ஸோ இவர் கூட வந்து ஜாயின் பண்ணி அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. பாதி வழியில் பார்த்திங்கன்னா பெருத்த மழை வருதாங்க. மழை வந்து அவங்களுக்கு ஒரு தடையாக இருந்துச்சு. அப்போ அந்த பையன் ரொம்ப சோகமாக சொல்கிறான், என்னுடைய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறவே இல்லை, இந்த மழை வந்து தடுத்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது ஒரு தடை தான். ஸோ இந்த தடையை மீறி நம்ம நடந்து போனோம்னாக்கா நம்ம நினச்சதை வந்து சாதிச்சிடலாம், வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அப்புறம் ஏறி வந்து மேலே போகிறாங்க. ஏறி போகும்போது அவங்க நினைச்சு கூட பார்க்காத, அவங்க ஆசைப்பட்டதை காட்டிலும் அழகான ஒரு வானவில் வந்து அங்கே தெரியுது. ஸோ பார்த்தீங்களா, நம்மளை படைத்த இறைவன் நம்ம நினைக்கிறத காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு வந்து செய்வாருன்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுதுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடாதீங்க, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. அதை விட நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக தரத்துக்கு வந்து நம்மளை படைச்ச இறைவன் வந்து காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ முயற்சியை மட்டும் எப்பவுமே கைவிடாதீங்க. முயற்சி செய்தவங்க எல்லாமே பார்த்தோம்னா வாழ்க்கையில் தோர்த்தவங்களாக கிடையவே கிடையாது. ஸோ வெற்றி பெற்று தான் இருக்காங்க. முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. எப்பவுமே வந்து முயற்சி எப்போதுமே நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும்ன்றது வந்து இந்த ஸ்டோரி மூலம் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி.